நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் ஸ்கூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். நேற்று வந்துட்டு நான் அடை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டு ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, நான் வந்துட்டு அடை அவங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க ரைஸ் எனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு ஒரு அடை கொடுத்தோன்னே அவங்க அடை சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிருச்சு, இப்போ இந்த ரைஸை நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து உனக்கு ப்ரோட்டீன் கொடுத்தேன், நீ வந்து எனக்கு கார்போஹைட்ரேட் கொடுக்குறியா அப்படின்னேன். ஓ, இப்போல்லாம் வந்துட்டு டேர்ம் இப்படி ஆகிடுச்சா, பேசுகிற டேர்மு வந்துட்டு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டுன்ட்டு அடை ரைஸ் இதெல்லாம் போக அப்படின்னாங்க. யோசித்து பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். சுகர் வந்துட்டு நம்ம விட்டதுக்கப்புறமா வந்துட்டு டே 1 சுகர் கட்டு, திரும்பியும் டே 1 சுகர் கட்டு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்படி லைஃப் வந்துட்டு ஃபன்னி ஆகிடுச்சு அப்படின்றது ஏஜ் 35+ இருக்கும்போது தான் ரிலீஸ் பண்ண முடியுது. சரி, எனிவே இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், சுண்டல். இதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச்.